வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மார்க்கெட்டில் ஒரு 3 எனிமீஸ் இருக்காங்க. அந்த எனிமீஸ் யாரெலான்னு பார்ப்போம். க்ரீடு, அப்புறம் ஃபியரு, அப்புறம் ஹோப்பு. ஓகேவா? இந்த 3 விஷயத்துலேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். அதனால் வரக்கூடிய விளைவு என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒன்று எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீடு. இந்த இடத்துல பை பண்ணுறத வச்சுப்போமே. இந்த இடத்துல பை பண்ணுறோம். ஓகேவா? இது வந்தோன்னே பை பண்ணுறோம். ஓகே, இதில் பை பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸு இந்த இடத்துல வைக்கிறோம். இதுதான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வச்சுருக்கிறோம். ஓகேவா? இப்போ டார்கெட் எங்கே வைப்போம், இப்படி போய் இதுக்கிட்ட வந்துச்சுன்னா டார்கெட், இதான் டார்கெட்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு க்ரீடை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அதனால் இந்த இடத்துல பை பண்ணுறோம், பை அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பை, கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வச்சுருக்குறோம். ஓகே, இங்கே பை பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ், இது வந்து டார்கெட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இதான் நடக்குது. என்ன நடக்கலாம் இதில் மார்க்கெட் வந்து ப்ராபபிலிட்டி பேஸில் தான் நடக்கும். அதனால் நம்மளுடைய அனலைஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இது இப்படி மேலே போய் டார்கெட்டை ஹிட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கான டார்கெட் கிடச்சிரும். ஓகே, இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும், கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். ஓகே, இந்த ரேட்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். இப்போ இதில் இந்த க்ரீட் எனிமி எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி மேலே போகுது, நேராக மேலே போய் நீங்கள் எடுத்த மாதிரி பைக் இதாகுது. அதுக்கப்புறம் டார்கெட்டும் ரீச் ஆனதுக்கு அப்புறமா கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. ஒரு ரேலி மாதிரி கண்டினியூவாக போகுது. நீங்கள் ஒரு 500 ருபீஸ் ஏதாவது தான் ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. பட் இதை தாண்டி ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே, அழகாக இந்த ப்ராஃபிட்டை இது வரைக்கும் எடுத்துருக்கலாமே, இங்கே 100 ரூபாய்க்கு வாங்கினோம், 120 ரூபா போயிடுச்சு, நம்ம 105 ரூபாவில் வெளியில் வந்துட்டோமே, பெரிய ஒரு ரேலியை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், இவ்வளோ பெரிய ஒரு இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு இது வந்திருக்கும், நமக்கு ஒரு தாட் வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், இதே தாட்டை கொஞ்ச நாள் அப்ளை பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டேவே அடுத்த ட்ரேடில் அப்ளை பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் இந்த இடத்துல பை எடுப்போம். சரிங்களா? சேம் அதே மாதிரி தான், இந்த இடத்துல பை எடுப்போம். அப்படி மார்க்கெட் வருது, ஸ்டாப் லாஸை கீழே வைப்போம். ஸ்டாப் லாஸ் வச்சாச்சு, மேலே பையும் எடுத்தாச்சு. ஓகே, பை பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட டார்கெட் என்னது, இதுதான் டார்கெட்டு. சரிங்களா? ஏன்னா நம்ம அனலைஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். இதுவரை தான் இருக்குது, இந்த இடத்துல தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது, அப்போ இதை தாண்டி போகாது, நம்மளுடைய ஒரு அனலைசேஷனில் எடுத்துருக்குறோம். இந்த இடத்துல டார்கெட்டாக வச்சுருக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு ட்ரேடு, இது செகண்ட் ட்ரேடு. இப்போ செகண்ட் ட்ரேடு என்ன ஆகுது, பை எடுத்துட்டோம், ஸ்டாப் லாஸ்லாம் போட்டாச்சு, அப்படியே மேலே போகுது, உங்கள் டார்கெட்டும் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, புக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் கொஞ்சம் மேலே போகுது, அதெல்லாம் மனசு நினைக்கிறீங்க, ஆஹா பார்த்தியா நம்ம நினச்சது கரெக்டு தான், நம்ம இடத்துல புக் பண்ணிட்டோன்னா இவ்வளோவும் நமக்கு லாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் நேரத்தில் லேசாக மார்க்கெட் கீழே இறங்குது, லைட்டாக இதாகுது. என்னடா சரி ஓகே, மறுபடியும் ரிகவர் ஆயிரும். அப்படி ரிகவர் ஆன மாதிரி இப்படி போகும், திருப்பி கீழே வருது. சரிங்களா? கீழே வந்து ஒரேடியாக உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணும். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, இந்த இடத்துல ஹிட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு க்ரீடுன்னு ஒன்று இருக்கிறனால என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல உங்களோட இந்த இவ்வளோ கிடைக்க வேண்டிய டார்கெட்டு மிஸ் ஆகிடுச்சு. எப்படி மிஸ் ஆகிடுச்சு, உங்களுடைய க்ரீட்னால். சரிங்களா? அப்போ நமக்கு அந்த க்ரீடு இருக்கக்கூடாது, ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியர் எப்படி இங்கே இந்த இடத்துல வேலை பார்க்குதுன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, செகண்ட் பாயிண்ட் ஃபியர் எப்படி வேலை பார்க்குது, சேம் அதே மாதிரி அது ஒரு இந்த மாதிரி வரைஞ்சி காணிச்சிருவோமா, ஈஸியாக புரியும். ஃபியர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இப்படி மேலே போகுது மார்க்கெட்டு, இந்த இடத்துல பை எடுக்கிறீங்க, பை பண்ணிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க, பை பண்ணிட்டா ஸ்டாப் லாஸ் கீழே போடணும். ஓகே, ஸ்டாப் லாஸ் கீழே இருக்குது, இந்த இடத்துல போட்டிருக்கோம் ஸ்டாப் லாஸு. பை இங்கே இருக்குது, டார்கெட்டு கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம், இதுதான் டார்கெட்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டார்கெட்டு, இதுதான் உங்கள் டார்கெட்டு. இந்த இடத்துல டார்கெட் போட்டிருக்கீங்க. இப்போ என்ன நடக்குது, அப்படியே வருது, பை எடுத்துட்டீங்க, ஸ்டாப் லாஸ் கீழே போட்டிங்க, மேலே போகுது. அப்படியே கீழே வந்து என்ன ஆகிடுச்சு, உங்களுடைய ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சு, மேலே போகல, அந்த கீழே இது போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் இதே ட்ரேட் எடுக்கிறீங்க, பை திருப்பி பார்த்தீங்கன்னா மேலே போகுது. ஆனால் உங்கள் டார்கெட் இங்கே தான் இருக்குது, உங்கள் டார்கெட் பக்கத்தில் போகல, இது வரைக்கும் போயிட்டு டக்குனு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. 2 வாட்டி இந்த மாதிரி பண்ணிடுச்சு. இப்போ 3ஆவது வாட்டி என்ன பண்ணுவீங்க, என்னடா இது டார்கெட் பக்கத்தில் போகலை, அதுக்கு முன்னாடியே இதாகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடியே டார்கெட்டுக்கு முன்னாடியே புக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியர்னால்
ஒரு பயத்தினால என்ன பண்ணுறீங்க, அப்படியே மார்க்கெட் போகுது, பை எடுத்துட்டீங்க, ஸ்டாப் லாஸ் கீழே தான் இருக்குது, ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்க, டார்கெட் இங்கே இருக்கும், இந்த பக்கம் இவ்வளோ தூரம் போய் தான் இங்கே தான் டார்கெட் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, டார்கெட் போக முன்னாடி பாதியிலே புக் பண்ணிடுவீங்க. புக் பண்ணி உங்களை எடுத்துருவீங்க. இப்போ என்ன இருக்குது, இவ்வளோ டார்கெட் மிஸ்ஸிங் உங்களுக்கு, இந்த டார்கெட் மிஸ் ஆகிடுச்சு, இவ்வளோ தான் கிடச்சிருக்கும் உங்களுக்கு, மிஸ்ஸிங் ஆகிடுச்சு, இவ்வளோ தான் உங்களுடைய ப்ராஃபிட்டாக இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து ஸ்மால் ப்ராஃபிட் தான் வந்து நீங்கள் புக் பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த ஃபியர் இருக்கிறனால என்ன பண்ணுவீங்க, ஸ்மால் ப்ராஃபிட் தான் புக் பண்ணுவீங்க. ஓகேவா, இந்த இவ்வளோ பெரிய இது மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரிஜினலாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டார்கெட் மிஸ் ஆகிடுச்சு, ப்ராஃபிட்டு மிஸ் ஆகிடுச்சு, சும்மா ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துப்பீங்க. இது நம்ம ரெகுலராக பண்ணுறது தான் அந்த மிஸ்டேக். என்ன பண்ணுவோம், 100 ரூபாய்க்கு வாங்குவோம், 120 தான் நம்ம டார்கெட்டாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம், 102 ரூபா 103 ரூபா வந்தோடனே ஒரு பயத்தில், ஒருவேளை ஸ்டாப் லாஸ் 98 ரூபாவில் போட்டிருக்கோமே, ஹிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் என்ன பண்ணிடுவீங்க, சின்ன சின்ன ப்ராஃபிட்லேயே புக் பண்ணிட்டு வெளியில் வருவீங்க. இதுதான் ரெண்டாவது எனிமி, ஃபியர். சரிங்களா, இப்போ இந்த ஃபியர்னால் நம்ம டார்கெட் வந்து முழுசாக கிடைக்காது. சரிங்களா, ஓகே, இப்போ இதை கிளியர் பண்ணிக்கிறேன். இன்னும் மூணாவது இது பார்க்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஹோப். ஓகேவா, இப்போ நான் முதல்ல சொன்ன 2 நிமிஷத்தை விட இவன் தான் ஒரு பயங்கரமான ஆள், ஹோப்பு. இது இருந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான், நம்ம கேபிட்டலே வந்து ப்ளோ அப் ஆயிரும். அந்த மாதிரி உள்ள ஒரு ஆள் தான் இந்த ஹோப்பு. அதனால் எப்போவுமே இந்த ஹோப்கிட்ட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் வந்து ஹோப்புங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் இங்கே ட்ரேடிங்கை பொறுத்தவரை இந்த ஹோப்புங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹோப்புக்கிட்ட இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா, இப்போ இது பார்க்கலாம் எக்ஸாம்பிளாக. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்க்கெட் மேலே போகுது, ஒரு பை எடுத்துருக்கீங்க, அதாவது இது மேலே போகும் அப்படின்னு பை எடுக்கிறீங்க, பை இந்த இடத்துல எடுத்துட்டீங்க, இந்த இடத்துல எடுத்தாச்சு. அப்புறம் மார்க்கெட் லைட்டாக மேலே போகிற மாதிரி போகுது. ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருப்பீங்க, இந்த பை எடுத்ததுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் எஸ்எல் இங்கே இருக்குது, ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, மேலே போகுது, அப்படியே போயிட்டு என்ன இது கொஞ்சம் கீழே வந்துருச்சு. கீழே வந்துட்டு நீங்கள் மேலே போயிருந்தால் நினைப்பீங்க, இப்படி மேலே போகிற மாதிரி உங்கள் ஸ்டாப் லாஸை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி மேலே போயிட்டு நீங்கள் நினச்ச டார்கெட்டுக்கு போயிடுச்சு. டார்கெட் இங்கே இருக்குதுன்னா டார்கெட்டுக்கு போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், கோவம் வருது. இப்போ அந்த இடத்துல ஏன்னா நம்ம கரெக்டாக நம்ம ஸ்டாப் லாஸை வந்து டச் பண்ணிவிட்டு, நம்ம ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி டார்கெட் போகுது அப்படின்னு கோவம் வரும். இது வந்து ஒரு 2 வாட்டி நடக்கும், இந்த மாதிரி திருப்பி நடக்கும். அப்புறம் நமக்கு வந்து என்னடா இது ஏதோ யாரோ என் சிஸ்டத்தை பார்க்குறாங்க, வாட்ச் பண்ணுறாங்க, பண்ணிட்டு தான் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். கோவம் கூட வரும் நமக்கு, மார்க்கெட் மேலே கோவம் வரும். அதுக்கப்புறம் பார்ப்பீங்க என்ன பண்ணுவீங்க, திருப்பி மறுபடியும் சரி இந்த ஸ்டாப் லாஸ் போட்டனால தானே பிரச்சனை, இனிமேல் போடக்கூடாது, போடாமல் நான் பார்த்துக்கலாம், மேனுவலாக பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ மேலே போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல பை பண்ணுவீங்க, இந்த இடத்துல பை எடுத்துட்டீங்க. சரி ஓகே, பேருக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே தான் கீழே தான் ஸ்டாப் லாஸ் போடணும், டார்கெட் இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கணும். இப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் முதல்ல போடுவீங்க, சும்மா பேருக்குனாச்சும் போடுவீங்க. போட்டுட்டு கிட்ட வரது மாதிரி இருந்தோன்னு என்ன பண்ணுவீங்க, வேண்டாம் வந்து டச் பண்ணிட்டு மேலே போயிடும், அதனால் என்ன பண்ண வேண்டாம், போட வேண்டாம் அப்படின்னு விடுவீங்க. திருப்பி கீழே வரும். சரி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடலான்னு பார்த்தா, இங்கே தான் போடணுன்னு பார்த்தா போட மாட்டீங்க, ஒரு இதை டச் பண்ணிட்டு மேலே போயிடும். ஒரு ஹோப்பில் உட்காந்துருப்பீங்க, எப்படி இந்த டார்கெட்டு போகும், நான் போன வாட்டி 2 வாட்டி பார்த்துட்டேன், என் ஸ்டாப் லாஸை டச் பண்ணிட்டு போகுது, அப்போ இந்த வாட்டி கண்டிப்பாக போகும்னு வெயிட் பண்ணுவீங்க. திருப்பி அகைன் கீழே வரும். நீங்கள் உங்கள் பாட்டு உட்காந்துட்டே இருப்பீங்க. இந்த லாஸஸ் வந்து பெருசாகிட்டே போகும், பெரிய ஒரு லாஸ் ஆகும். அன்றைக்கி அது ரேலியாக கூட இருக்கலாம், ஒரு டவுன் சைடு கூட ரேலி போயிட்டுருக்கோம், டவுன் சைடு கூட ஃபால் அதிகமாகிட்ருக்கும். கண்டிப்பாக ஃபுல் லாஸ். நீங்கள் ஆக்சுவலாக லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரிஜினல் ஸ்டாப் லாஸ் போட்டு ஹிட் ஆகிருந்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருக்கும் உங்கள் லாஸு. ஆனால் நீங்கள் இப்படி விட்டனால என்ன ஆகுது, ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோமே உங்களோட கேபிட்டலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே இந்த முதல் 2 பேரை விட இந்த ஹோப் தான் ரொம்ப அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் தயவுசெய்து இந்த 3 எனிமீஸுக்கிட்ட இருந்து கொஞ்சம் அவேயாக இருங்க. சரிங்களா, இந்த 3 எனிமீஸ்லேருந்து கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க. இந்த ஹோப்பில் வந்து இந்த மாதிரி ஹோப்பு அதிகமாக வச்சு மார்க்கெட் கீழே இறங்கி அவங்களோட அக்கௌண்ட்டு இல்லை மேலே போய் அவங்க அக்கௌண்ட்டு ப்ளோன் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஸ்டாக் மார்க்கெட்டே கேம்லிங்கு, ஏமாத்திருச்சு. ஏன்னா அவர் நம்பி உட்காந்துருந்தார் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்துட்டு திரும்பிடும், இதுக்கப்புறம் திரும்பிடும் நம்பிக்கையாக உட்காந்துருந்தார் பார்த்தீங்களா. அதனால் வந்து மார்க்கெட் ஏமாத்திருச்சுன்னு சொல்லிட்டு இது வெளியில் போய் இது கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதனால் நம்ம மேலே தான் அது தப்பு. அதனால் எப்போவுமே இந்த 3 கிட்ட இருந்துமே கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க. தேங்க்யூ.